மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் முன்னாடி வருமாறு முன்வரிசையில் வந்து அமருமாறு அன்போடு நமது கழக தோழர்கள் அவர்களுக்கு வழிவிட்டு என்று நீங்கள் சொன்னது எங்கள் காதில் இனிமையாக இருந்தது. தமிழ்நாடு மக்கள் அனைவரும் அதை எல்லா காரியங்களும் செய்துவிட்டேன், எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றிவிட்டேன், மீண்டும் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள். இன்றைக்கு 5 வேட்பாளர்களையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். தலைவர் அவர்களே, உங்கள் புண்ணியத்தில் உங்கள் ஆசையோடு நீங்கள் சட்டமன்றத்தில் நிறைவுரை ஆற்றும் போது 2 வார்த்தைகளை கேட்டேன். நான் ஆட்சி பொறுப்பேற்கும் போது மிகுந்த கவலையோடு பொறுப்பேற்றேன். இன்றைக்கு மன நிறைவோடு சொல்கின்றேன், நெஞ்சுயர்த்தி சொல்கின்றேன், நான் அறிவித்த திட்டங்களை, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டேன் என்று நீங்கள் சொன்னது எங்கள் காதில் இனிமையாக இருந்தது. தமிழ்நாடு மக்கள் அனைவரும் அதை நான் எல்லா காரியங்களும் செய்துவிட்டேன், எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றிவிட்டேன், மீண்டும் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் நீங்கள் தான் என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும். இங்கே இருக்கின்ற உங்கள் அன்பு தம்பிமார்கள், நீங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார்கள். களத்தில் இருக்கின்றோம், எதிரியை காணவில்லை, இதுதான் உண்மை.
எங்களை நீங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தை அதிகப்படுத்துவதற்காகத்தான் இந்த அறிமுக கூட்டமே தவிர வேறல்ல என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். தலைவர் அவர்களே மீண்டும் முதலமைச்சராக ஆவார்கள். எங்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை பொருளை நாகரிகம் தந்த எங்கள் பொருளை அருங்காட்சியகம் எங்களுக்கு தந்தீர்கள். டைடல் பார்க் கொடுத்தீர்கள். மேற்கு புறவழிச்சாலையை தந்தீர்கள். நீங்கள் எதையெல்லாம் சொன்னீர்களோ தேர்தல் அறிக்கையிலே அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிவிட்டு சிட்கோ தொழிற்பேட்டை மூலக்கருப்பு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 3 தொழிற்பேட்டை, கங்கைகுண்டான் தொழிற்பேட்டை, சிட்கோ, மூலக்கரப்பட்டி, நாங்குநேரி, எந்த மாவட்டத்துக்கும் இல்லாத சிறப்பு இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அதற்கு பரிசாக 5 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த மாவட்ட மக்கள் தருவார்கள் என்பதை உங்களுக்கு உறுதிபட கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் வாக்கு கேட்டு பேசுவார்கள். அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பாளையங்கோட்டையில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று தொடக்கத்திலே வரவேற்று எழுந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் அப்துல் பராக் அவர்கள், சட்டப்பேரவையினுடைய தலைவர் திரு மு அப்பாவு அவர்களே, மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் நாவுடையப்பன் அவர்களே, அருமை சகோதரர் கிரகாம்பல் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய திரு தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களே, கழகத்தின் மூத்த முன்னோடிகள் முன்னாள் அமைச்சர் மைதீன்கான் அவர்களே, திரு சுப சீதாராமன் அவர்களே, அருமை சகோதரர் ஞானதிரவியம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராபர்ட் புரூஸ் அவர்களே, தோழமை கட்சிகளின் தலைவர்களே, மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே, தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, திருநெல்வேலி மாவட்ட கழக நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எப்படிப்பட்ட நல்லச்சீமைக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால், இந்திய விடுதலை போராட்டத்தில் தனி முத்திரையையும் தமிழ்நாட்டோட வரலாற்றில் மாபெரும் வீரத்தையும் தமிழ்நாட்டும் போராட்டத்தில் தலைவர் கலைஞர் அஞ்சாமல் தனிமைச் சிறையில் இருந்த தியாகத்தையும் பெற்றிருக்கக்கூடிய பாளையங்கோட்டை இருக்கிற இந்த நல்லச்சீமைக்கு நான் வந்திருக்கிறேன். அடிமை அதிமுகவோட முதுகுல ஏறி மதவாத பாஜக நிகழ்த்துகிற அரசியல் பண்பாட்டு படையெடுப்புல இருந்து தமிழ்நாட்டை காக்க உங்க ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா?
தமிழ்நாட்டை காக்க நாங்களே நீங்கள் இல்லையா? திராவிட மாடல் 2.0க்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு நாங்களே நீங்கள் இல்லையா? அதற்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களும் வெற்றி பெறணும். வெற்றி பெற வைப்பீங்களா? முதல்ல ராதாபுரம் தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அப்பாவு அவர்கள் மிக உயர்ந்த மனிதர். பார்க்கிறதுக்கு மட்டும் உயரம் இல்லை, தமிழ்நாடு சட்டமன்றத்தை நடத்தியும் உயர்ந்தவர். நம்ம அப்பாவு அவர்கள் ஆசிரியராக இருந்த காரணத்தால் மாணவர்களை எப்படி வழிநடத்தினாரோ அப்படி நம்ம திராவிட மாடல் அரசுல சட்டமன்றத்தையும் திறமையா வழிநடத்தினவர். 4 முறை உங்களோட எம்எல்ஏவாக இருந்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மக்கள் அவரை பாராட்டி போற்றி இன்றைக்கு அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு ராதாபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அடுத்து பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப் அவர்கள். பாளையங்கோட்டை எப்பவுமே திமுக கோட்டை. கடந்த முறை போலவே இந்த முறையும் உங்களுக்கு பணியாற்ற ஆதரவு கோரி நிற்கிறார். அப்துல் வஹாப் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை மீண்டும் வழங்க வேண்டும். அடுத்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் மாநகர செயலாளர் தம்பி சுப்பிரமணியன் அவர்கள் அமைதியா தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு இளைஞர். திருநெல்வேலி தொகுதி மக்கள் சுப்பிரமணியம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கி அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வெற்றி வேட்பாளர் பெருமதிப்பிற்குரிய அருமை சகோதரர் திரு ராகுல் காந்தி அவர்களால் மீண்டும் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் ரூபி மனோகரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நாங்குநேரி மக்களுக்கு நன்கு அறிமுகமாகி 2 முறை உங்களுக்காக பணியாற்றியவர். அவருக்கு உங்களுடைய உதயசூரியன் சின்னத்தில் கை சின்னத்தில் அவருக்கு சிறப்பான வெற்றியை தேடி தரணும். அடுத்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வெற்றி வேட்பாளர் டிபி துரை அவர்கள். அவரும் திரு ராகுல் காந்தி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். வழக்கறிஞரான இவர் தனது தந்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேல்துரை போன்ற மக்களுக்கு பணியாற்ற ஆதரவு கேட்டு நிற்கிறார். அவருக்கும் கை சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய இந்த 5 பேருக்கும் நீங்கள் சிறப்பான ஆதரவை தந்து இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு வெற்றியை தேடி தரணும். வெற்றி உறுதிதான். உறுதியா? இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? வெற்றி உறுதி ஆயிடுச்சு. வேட்பாளரை இப்போ உட்காரலாம்.